ஒரே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா, இந்த ஆஃப்கானி பன்னீரை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்க்கு, சப்பாத்தி, ரோட்டிக்கெலாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பன்னீரை பெப்பர், சால்ட் போட்டு ஆயில், கொரியாண்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை டாஸ் பண்ணோம் இல்லையா, அதில் பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பீசஸாக மேரினேட் பண்ணியிருக்க பன்னீரை இந்த பட்டரில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா அதை ஒன்றுக்குள்ள பரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் கோல்டனாக ஆகணும். அப்போ தான் இந்த ஆஃப்கானி பன்னீருக்கு சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி பன்னீரை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயிலும் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் போட்டுட்டு கூடவே கேர்டு ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். நல்லா விழுதா நம்ம அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா இதை கிரேவி பண்ணோம் இல்லையா, அகெயின் நம்ம பேன் எடுத்துகிட்டு ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி முடித்ததும் நம்ம ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுத அந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரா தூள், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காண்டி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று சேர. இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக டாப்பிங்காக கொரியாண்டர் போட்டோம்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும் அந்த கிரேவி. நல்லா உங்களுக்கு இது ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா, நானுக்கு, பட்டர் நானுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் பன்னீர் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போவும் என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். ஆஃப்கானி பன்னீர் எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராரா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வ்ளாகில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.